அனைவருக்கும் வணக்கம். இயற்கை சப்பனத்தில் நான் உங்கள் தென்றல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர்ல தாங்க இருக்கோம். இந்த ஜெய்ப்பூருக்கு நீங்க டூரிசம் வர்றீங்கன்னா, எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவ முழுசா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா, இந்த வீடியோவுல நாம இந்த ஜெய்ப்பூரில் பார்க்க வேண்டிய முதல் 10 இடங்கள தாங்க பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த ஜெய்ப்பூர் பத்தின சில விஷயங்கள் தெரிய வரும். இந்த ஜெய்ப்பூர சுத்தி பார்க்கறதுக்கு 3 நாள் சாலிடா தேவைப்படுங்க. அதேபோல இந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, வின்டர் சீசன்ல போறது தாங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு அந்த மிதமான சூழ்நிலையோட இந்த ஜெய்ப்பூர சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதனால டிசம்பர், ஜனவரில போனீங்கன்னா நல்லாருக்கும் இந்த ஜெய்ப்பூர். இந்த ஜெய்ப்பூர் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலம் என்று அறிவிக்கப்பட்ட 2 இடங்கள் இந்த ஜெய்ப்பூர்ல தாங்க இருக்கு. ஒண்ணு அமர்கோட்டையும், 2வது பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர். இதுதாங்க இந்த ஜெய்ப்பூருடைய ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாம இந்த ஜெய்ப்பூர் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா, சிகப்பு மணல் கற்களால் கட்டப்பட்ட பில்டிங் தாங்க நெறைய நம்மால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த கைவினை பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஏகபோகமா இந்த ஜெய்ப்பூர்ல நம்மால ஷாப்பிங்கும் பண்ண முடியும். அதனால ஷாப்பிங் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, சைட் சீயிங் பார்க்கறதுக்கும் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த ஜெய்ப்பூர். சரி வாங்க, இந்த ஜெய்ப்பூர்ல நாம பார்க்க வேண்டிய 10 இடங்கள் நாம பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூர்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது ஆம்பர் பேலஸ். இந்த ஆம்பர் பேலஸ் பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் சிட்டியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இது அமைஞ்சிருக்கு. இதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ டாக்ஸி அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கேப் நீங்க புக் பண்ணி வரலாம். உங்களுக்கு இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கணும் என்னன்னா, இந்த இடத்துக்கு ஆட்டோ போகாது. ஏன்னா, மலைக்கு மேல இது ஏறுறதுனால ஆட்டோவால போக முடியாது. அதனால கேப் சர்வீஸ்ல மட்டும் தான் நம்ப இந்த இடத்துக்கு போக முடியும். அதனால நீங்க போகும்போது ஒன் டே ட்ரிப் போறீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தாராளமா நீங்க ஒரு கேப் ஒன் டேக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆம்பர் பேலஸ், இதுக்கு மேல இருக்கிற ஜெய்காட் ஃபோர்ட், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நாகட் ஃபோர்ட், இது நான் 3 லொகேஷனையுமே ஒரே நாள்லயே டிராவல் பண்ண முடியும். இந்த ஆம்பர் ஃபோர்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலம் என்று அறிவிக்கப்பட்ட இடம்தாங்க இந்த ஆம்பர் பேலஸ். இது 700 வருடங்களுக்கு மேலாக இந்த அரண்மனைய பார்ட் பை பார்ட்டா கட்டியிருந்தா சொல்றாங்க. அதனால இந்த அரண்மனைய பார்க்கறது ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்கும். 2வது இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, பல விதமான கட்டிடக்கலைகளை பயன்படுத்தி தான் இந்த ஆம்பர் பேலஸ உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய 18 குறுநில மன்னர்கள் வந்து, இந்த பேலஸ்ல இந்த இடங்கள்ல தான் வந்து அவங்க மீட்டிங் நடத்தியிருக்காங்க அந்த காலத்துல. அது மட்டும் இல்லாம, இந்த பேலஸுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு பிளேஸ் இருக்குங்க. அதுதாங்க சாஃப்ரான் கார்டன். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, மாலை நேரங்கள்ல 7 மணிக்கு மேல லைட்டிங் ஷோ நடத்துவாங்களாம். அதனால நீங்க இந்த இடங்கள்லாம் போறீங்கன்னா, முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போனா, இந்த ஆம்பர் பேலஸையும் பார்க்கலாம். ஈவினிங்ல அந்த லைட்டிங் ஷோவையும் நம்மால சூப்பரா பார்த்து ரசிக்க முடியும். இந்த அம்பர் பேலஸ் உடைய டீட்டெயில் வீடியோ வேணும்னா மேல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுல இந்த ஆம்பர் பேலஸினுடைய ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூர்ல நம்ம 2வதா பார்க்கக்கூடிய இடம் சீஷ் மஹால். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பர் பேலஸ்லயே தாங்க இருக்கு இந்த சீஷ் மஹால். அதாவது இந்த ஆம்பர் பேலஸ்ல அந்தப்புறத்துல தாங்க இந்த சீஷ் மஹால் அமைஞ்சிருக்கு. சீஷ் மஹால் அப்படின்னாலே கண்ணாடி மாளிகை. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, எல்லா சைஸ்லயும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ல கண்ணாடியாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேலஸ் தாங்க இந்த சீஷ் மஹால். இது பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவினுடைய ராணிகள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமா தாங்க அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இது அவ்வளோ அற்புதமான கட்டிடக்கலையோட இருக்கிறதுனாலயே, பெரும்பாலான மக்கள் இந்த ஆம்பர் பேலஸ கண்டிப்பா அவங்களுடைய முக்கியமான டெஸ்டினேஷன்ல ஒண்ணாவே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய கார்டன் கூட
அவ்வளோ அற்புதமா டிசைன் பண்ணியிருக்காங்க. பல ஹிந்தி மூவிஸ் வந்து இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவினுடைய 12 மனைவிகள் தங்குவதற்கான ஒரு அபார்ட்மெண்ட் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. இந்த அம்பர் பேலஸ்ல பார்த்தீங்கன்னா, யானை சவாரி ரொம்பவும் பிரபலமானது. அதனால மறக்காம நீங்க இந்த ஆம்பர் பேலஸ் போனீங்கன்னா, இந்த யானை சவாரியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூன்றாவதா இந்த ஜெய்ப்பூர்ல நம்ம பார்க்க போறது ஹவா மஹால். ஹவா மஹால் அப்படின்னு சொன்னாலே காற்று வீசும் அரண்மனை. அதாவது இந்த ஹவா மஹால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 953 சிறிய சிறிய ஜன்னல்கள வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹவா மஹால் கட்டும்போது கிருஷ்ணரினுடைய கிரீடத்தினுடைய அமைப்பு தாங்க இவங்க சாம்பிளா எடுத்து கட்டியிருக்காங்க. ஏன்னா, இத கட்டுன மன்னர் வந்து ஒரு மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர். அதனால தாங்க இந்த ஹவா மஹால கிருஷ்ணனுடைய கிரீடம் போன்ற அமைப்பால இந்த ஹவா மஹால் கட்டியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரினுடைய மெயின் மார்க்கெட் ரோட்லயே தாங்க அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கலர் கலரான கிளாஸஸ், அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா ஹவா நார்மலாக மஹாலுடைய ஒரு டீட்டெயில் வீடியோ கிளாஸ் வேணும்னா, அப்படின்ற மாதிரி மேல இருக்காம இருக்கக்கூடிய இந்த லிங்க ஒவ்வொரு கிளிக் பண்ணுங்க. கிளாஸுமே அடுத்ததா பயங்கரமான திக்னஸோட தான் 4வதா இருக்குது. பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸ். இந்த ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸ்ல பார்த்தீங்கன்னா, சந்திரமஹால், முபாரக் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா பேலஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த பேலஸ் வந்து இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் வாழ்ந்த வாழ்விடமா தான் பார்க்கப்படுகிறது. இப்பவும் கூட அந்த ராஜாக்களினுடைய வழி வந்தவர்கள் இன்னும் இந்த அரண்மனையில வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. 7 டூ 9:30ன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு லைட் ஷோவோட இந்த பேலஸ விசிட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனை கட்டி 300 வருடங்களுக்கும் மேல ஆயிருக்குங்க. இந்த அரண்மனையும் பார்த்தீங்கனாலே சிவப்பு வண்ண அந்த மணல் கற்களால தாங்க இந்த மொத்த பேலஸையுமே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணாடிகளால் தொங்கக்கூடிய அந்த விளக்குகள் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான வியூவ இந்த பேலஸ்க்கு குடுக்குது. இந்த வீடியோவ பார்க்கணும் அப்படின்னாக்கா டீட்டெயிலா மேல இருக்கக்கூடிய இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோவ பார்க்கலாம். அடுத்ததா நாம இந்த ஜெய்ப்பூர்ல பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தர் அப்படின்னா, வானிலை ஆராய்ச்சிக்காக அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த ஜந்தர் மந்தர். இந்த ஜந்தர் மந்தர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நட்சத்திரங்கள், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே அந்த நட்சத்திரங்கள வச்சு கண்காணிக்கிறதுக்காகவும், நேரங்களை கணிப்பதற்காகவும் தாங்க இந்த ஜந்தர் மந்தர அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஜந்தர் மந்தர்ல எல்லாமே ஆக்டிவா அதாவது உலகத்திலேயே இவ்ளோ பெரிய கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு வானிலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னாக்கா, அது இந்த ஜந்தர் மந்தர் தாங்க. அது மட்டும் இல்லாம, உலகத்திலேயே மிகப்பெரிய கல்லால் உருவாக்கப்பட்ட இது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சூரிய அமைஞ்சிருக்கக்கூடிய கடிகாரம் இடம். தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ, இது உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய கடிகாரம் அப்படின்னா பார்த்துக்கங்க. இதுதான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரியமாக அறிவிக்கப்பட்ட 2வது இடங்க இந்த ஜெய்ப்பூர்ல. இந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜந்தர் மந்தர பத்தின டீட்டெயில் வீடியோ அதுல நீங்க பார்க்கலாம். இங்க பார்க்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கல் கடிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஷேடோவ வச்சு டைம கால்குலேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள கால்குலேட் பண்றதுக்காக இந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லா நட்சத்திரங்களுடைய பெயர்களுமே எழுதி அங்க வச்சிருக்காங்க. ஜாதகத்தையும் கணிக்கிறதுக்காக தான் இந்த எந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் சாம்பிளாக வந்து அவங்க தயாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய
அந்த எந்திரம். அடுத்ததா இந்த ஜெய்ப்பூர்ல நம்ம பார்க்கறது ஜெய்கர் கோட்டை. இந்த ஜெய்கர் கோட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆம்பர் பேலஸுக்கு மேல கட்டியிருக்கக்கூடியதாங்க இந்த ஜெய்கர் ஃபோர்ட். இதுதான் இந்த ஆரவல்லி மலைத்தொடரிலிருந்து ஜெய்கர் ஃபோர்ட் ஜெய்ப்பூரையும் கண்காணிக்கிறதுக்காகவும் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தாங்க இந்த ஜெய்கர் ஃபோர்ட். இந்த ஜெய்கர் ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய பீரங்கி உலகத்திலேயே மிக பெரிய பீரங்கி தாங்க இந்த ஜெய்கர் ஃபோர்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜெய்கர் ஃபோர்ட் பல வரலாற்று நினைவுகளை அதனோட வச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சில காலகட்டங்கள்ல முகலாய மன்னரான ஷாஜகான் வந்து மும்தாஜ் சார்ஜ் நிற்கிது. பேகமுக்கு மகனாக பிறந்தவர். அதாவது அப்போ இளவரசராக இருந்தவர் கூட ஏதோ பிரச்சனை காரணமாக தஞ்சம் புகுவதற்காக இந்த கோட்டையில வந்து தங்கியிருக்கிறதா அந்த வரலாறுகள் கூட சொல்லுது. இது நீங்க இந்த ஆம்பர் பேலஸ் பார்த்த பிறகு டைரக்டா நீங்க இந்த ஜெய்கர் ஃபோர்ட் பார்க்கலாம். இந்த நகர்கர் கோட்டை பார்த்தீங்கன்னாக்கா, ஆரவல்லி மலைத்தொடரினுடைய எட்ஜில தாங்க கட்டியிருக்காங்க. இது நம்ம ஆம்பர் பேலஸ் போகும்போது ஜெய்கர் கோட்டை வழியா இந்த நகர்கர் கோட்டையும் நம்மால பார்க்க முடியும். இந்த நகர்கர் கோட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காகவும், அந்த மன்னர்கள் வேட்டையாட ஒரு சிறப்பான இடம் தாங்க இந்த நகர்கர் கோட்டை. ஏன்னா, இது ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் உள்ள காட்டுக்குள்ள தாங்க இந்த பேலஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, இது ஆரவல்லி மலைத்தொடரினுடைய எட்ஜில கட்டியிருக்கிறதுனால, அங்கிருந்து இந்த ஜெய்ப்பூருடைய ஃபுல் வியூவுமே சூப்பரா பார்க்க முடியும். அதுபோல இந்த 18த் செஞ்சுரியில் நடந்த ஒரு கிளர்ச்சியின் போது, ஆங்கிலேய ஆட்சியாளர்களுடைய ஃபேமிலி வந்து பாதுகாப்புக்காக இந்த கோட்டையில வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரி நமக்கு தெரியுது. இந்த வீடியோவை டீட்டெயிலா பார்க்கணும்னா, மேல இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். 200 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின இந்த கோட்டையினுடைய மொத்த செலவே 3,50,000 லட்சம் ரூபாய் தானாங்க. இன்னைக்கு இந்த கோட்டைய கட்டணும்னு நினைச்சா கூட 2000 கோடி வச்சா கூட கட்ட முடியாது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு. அடுத்ததா நம்ம இந்த ஜெய்ப்பூர்ல பார்க்க வேண்டியது ஜல் மஹால். இந்த இடத்துக்கு நம்ம தனியா போக வேண்டாம். ஆம்பர் பேலஸ் போகும்போது ரிட்டர்ன்ல இந்த ஜல் மஹால் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான டைமிங் கிடைக்கும். ஏன்னா இந்த ஜல் மஹால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரங்களில் பார்க்கும்போது தான் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸோட அந்த பேலஸோடைய ஷேடோ வந்து தண்ணியில தெரியும். அப்போ இந்த இடங்களை பார்ப்பதற்கும் இந்த வெதர் கண்டிஷனுக்கும் நம்ம ஈவினிங்கா இருக்கும்போது ரொம்பவும் பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இந்த ஜல் மஹால். இந்த டீட்டெயில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா நாம பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மியூசியம் தாங்க. வாங்க இந்த மியூசியம்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மியூசியம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மியூசியத்தினுடைய அதாவது லெஃப்ட் சைடுல தாங்க என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்க தான் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹40 சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைலுக்கு அலவுட் இருக்கு. கேமரா அலவுட் கிடையாது இந்த மியூசியம்க்குள்ள. அதனால பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. ஓப்பன் பார்க்கிங்ல நம்ம பார்க் பண்ணிட்டு இந்த மியூசியம பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மியூசியம், ஆல்பர்ட் ஹால் மியூசியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஜெய்ப்பூர் ஜூக்கு பக்கத்திலே தாங்க இருக்கு. இந்த மியூசியம்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்மால பார்க்க முடியும். அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின நெறைய விதமான கைவினை பொருட்கள்ல இருந்து கார்பெட்ல கார்பெட் அவங்க பயன்படுத்தின இசைக்கருவிகள், ஏன் 2000 வருடம் பழமையான ஒரு மம்மி கூட இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. அதனால இந்த மியூசியம் போனீங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஃப்ரீயா இந்த மியூசியம நம்மால சுத்தி பார்க்க முடியும். யானை தந்தத்தால் செஞ்ச நெறைய சிலைகளை இந்த மியூசியம்ல நம்மால பார்க்க முடியும். ஃபைனலா ஜெய்ப்பூர்ல 10வதா நாம பார்க்க போற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜூ தாங்க. இது இந்த ஆல்பர்ட் ஹால் மியூசியம் பக்கத்திலேயே தாங்க இருக்கு. ஸோ நம்ம பார்க்கிங் விட்ட இடத்துலயே வண்டி இருக்கலாம். தாராளமா நம்ம ஈஸியா இந்த இடங்களுக்கு போயிட்டு இது வந்து பெரிய ஜூலாம் கிடையாதுங்க. நார்மலா வந்து மான், சில வகையான உயிரினங்கள் வச்சு இந்த ஜூ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடமும் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இந்த ஆல்பர்ட் ஹால் மியூசியம் போகும்போது இந்த ஜெய்ப்பூர் ஜூவையும் ஒரு விசிட் பண்ணலாம்.
இந்த ஜூல பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்புக்கோழி, ஈமுக்கோழி, அப்புறம் இந்த ஃப்ளமிங்கோஸ் இந்த மாதிரியான அ சில வகையான பறவை இனங்கள நம்மால இந்த ஜூல பார்க்க முடியும். இறந்து போன விலங்குகளுடைய தோல், அதனுடைய உருவத்த ஒரு மியூசியம் போல இந்த ஜூக்குள்ளயே வச்சிருக்காங்க. இந்த ஜூ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிரவுடடாலாம் இல்ல. அதனால நம்ம ஃப்ரீயா ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜூ. அதேபோல சில இடங்கள்ல முதலைகள் கொஞ்சமா வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ, இப்போ ஒரு 1 ஹவர்லேருந்து 1 1/2 ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிளேஸ் தான் இந்த ஜெய்ப்பூர் ஜூ. இந்த ஜெய்ப்பூர் ஜூக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆ பறவைகளுக்குன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்பாங்க. இந்த ஜூ டிக்கெட்லயே நம்ப அந்த பறவைகள் இருக்கிற இடத்தையும் போய் நம்ம பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூர சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ள பார்க்கலாம். ஏன்னா, வெதர் வந்து அப்பதான் மைல்டா இருக்கும். ஸோ, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா சுத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த ஜெய்ப்பூருக்கு குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் தேவைப்படும். எல்லா இடங்களும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதோட உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.